Total cost and cost per unit of process X and process Y. ஓகே, நமக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துட்டாங்க. அதாவது ப்ராசஸ் எக்ஸோட காஸ்ட் அண்ட் ப்ராசஸ் ஒய்யோட காஸ்ட்டையும் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸ் எக்ஸோட அக்கௌண்ட் போட போகிறோம். ஸோ ப்ராசஸ் எக்ஸோட அக்கௌண்ட்டுக்கு ஃபார்மேட் போட்டாச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைரக்ட் மெட்டீரியல் எவ்வளோ? 40,000. ஸோ நம்ம அமௌண்ட்டில் 40,000 போட்டுருவோம். அடுத்தது டு டைரக்ட் வேஜஸ் 60,000. ஸோ டைரக்ட் வேஜஸ் 60,000. அடுத்தது நமக்கு வந்துட்டு வேற எந்த இன்ஃபர்மேஷனுமே கொடுக்கல. இந்த ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் யூனிட்ஸ் ஃப்ரம் ப்ரீவியஸ் ப்ராசஸ் அண்ட் க்ளோசிங் ஸ்டாக் யூனிட்ஸ் ஃப்ரம் ப்ரீவியஸ் ப்ராசஸ் கொடுக்கல. ப்ராசஸ் எக்ஸுக்கு கொடுக்கல. ஆனால் நமக்கு அவுட்புட் இன் யூனிட்ஸ், அதாவது எவ்வளோ அவுட்புட் வந்து வந்திருக்கு அப்படின்ற அந்த அவுட்புட் மட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ அவுட்புட் வந்து இது இன் யூனிட்ஸ், அதாவது யூனிட்ஸில் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம யூனிட்ஸில் அவுட்புட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5,000. ஸோ இது வந்து என்னது? இந்த ப்ராசஸுக்கு அதாவது ப்ராசஸ் எக்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகி ப்ராசஸ் ஒய்க்கு போகுது இல்லையா? அப்போ போகும்போது ப்ராசஸ் எக்ஸில் 5,000 யூனிட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகி அவுட்புட்டாக வெளியில் போயிருக்கு. அதான் வந்துட்டு அதுக்கு அர்த்தம். ஓகேவா? ஸோ பை ப்ராசஸ் அக்கௌண்ட் 5,000 இது வந்துட்டு அவுட்புட் டிரான்ஸ்ஃபர்ட். இந்த அவுட்புட்டை தான் நம்ம வந்துட்டு ப்ராசஸ் ஒய்க்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஓகேவா? அதனால ப்ராசஸ் அக்கௌண்ட்னு போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம டோட்டல் பண்ணணும். இங்கே வந்து யூனிட்ஸில் நமக்கு எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஆனால் இந்த பக்கம் யூனிட்ஸில் இருக்குது. ஸோ டோட்டல் வந்து எவ்வளோ? 5,000 டோட்டலாக. ஸோ அந்த யூனிட்ஸ் தான் நமக்கு இங்கே பேலன்ஸ் பண்ணணும். ஸோ நான் இங்கேயும் வந்துட்டு அந்த 5,000 போட்டாச்சு. அடுத்தது நமக்கு காஸ்ட்னு பார்த்தோம்னா நமக்கு டைரக்ட் மெட்டீரியல்ஸ் அண்ட் வேஜஸ் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1 lakh வந்திருக்கு. ஸோ இந்த 1 lakh தான் நமக்கு இங்கே நம்ம டேலி பண்ணணும். ஸோ நான் இங்கேயும் 1 lakh போட்டுக்கிறேன் கிரெடிட் சைடில். ஸோ இப்போ இந்த 5,000 அவுட்புட் இருக்கு இல்லையா? இந்த 5,000 யூனிட்ஸ் அவுட்புட்டுக்கு டோட்டலாக எவ்வளோ காஸ்ட் ஆயிருக்கு? 1 lakh. ஏன்னா நம்ம டேலி பண்ணுறோம் இல்லையா? ஸோ 1 lakh தான் நமக்கு டோட்டல் காஸ்ட். இந்த 5,000 யூனிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு டைரக்ட் மெட்டீரியல் அண்ட் லேபர் இந்த ரெண்டுத்தோட காஸ்ட் தான் இன்கர் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம காஸ்ட் பெர் யூனிட் கண்டுபிடிக்கணும். எப்பயுமே நமக்கு யூனிட்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம பெர் யூனிட் கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும். காஸ்ட் பெர் யூனிட் வந்து டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ? டோட்டல் காஸ்ட் வந்து 1 lakh டிவைடட் பை 50,000. சாரி 5,000. அவுட்புட் வந்து ப்ரொடியூஸ் வந்து எவ்வளோ? 5,000. ஸோ 1 lakh டிவைடட் பை 5,000 பண்ணோம்னா நமக்கு 20 rupees per யூனிட் வரும். ஓகேவா? ஸோ பர் யூனிட் பார்த்தீங்கன்னா நமக்கு 20. ஓகே. ஸோ இப்போ ப்ராசஸ் எக்ஸ் அக்கௌண்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்தது இப்போ ப்ராசஸ் ஒய் அக்கௌண்ட் போட போகிறோம். ஸோ ப்ராசஸ் ஒய் அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ப்ராசஸ் எக்ஸ் அக்கௌண்ட்லேருந்து எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு பார்க்கணும். ப்ராசஸ் எக்ஸ் அக்கௌண்ட்டில் 5,000 யூனிட்ஸ் டோட்டல், அதோட காஸ்ட் வந்து பாருங்க 1 lakh. அதை நம்ம ப்ராசஸ் ஒய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ 5,000 1 lakh இங்கே வந்து கிரெடிட் சைடில் இருக்கும். அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இங்கே டெபிட் சைடுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ இங்கே போடும்போது என்னன்னு போடணும்? ப்ராசஸ் ஒய் எக்ஸ் அக்கௌண்ட். ஏன்னா எக்ஸ் அக்கௌண்ட்லேருந்து தான் ஒய் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு. ஸோ நம்ம எக்ஸ் அக்கௌண்ட்லேருந்து வந்திருக்குன்றதுக்காக நம்ம ப்ராசஸ் எக்ஸ் அக்கௌண்ட்னு மென்ஷன் பண்ணுவோம். அப்போ தான் நமக்கு தெரியும் எக்ஸ் அக்கௌண்ட்லேருந்து வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ டு ப்ராசஸ் எக்ஸ் அக்கௌண்ட் 5,000 1 lakh. அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அவுட்புட் வந்து கொடுத்துருக்காங்க. அவுட்புட் வந்து நம்ம கடைசியாக போடலாம். ஓப்பனிங் ஸ்டாக் யூனிட்ஸ் ஃப்ரம் த ப்ரீவியஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரீவியஸ் ப்ராசஸ் அதாவது ஒய்யோட ப்ராசஸ்ல இருந்து வந்திருக்க ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,000 வந்திருக்கான். ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் வந்து நம்ம டெபிட் சைடில் போடணும். ஸோ ஓப்பனிங் ஸ்டாக்ன்னு இருக்கு இல்லையா? இது ஸ்டாக்ன்னு இருக்கும்போது இது நமக்கு யூனிட்ஸ்ல இருக்கு. யூனிட்ஸ் ஃப்ரம் ப்ரீவியஸ் ப்ராசஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ யூனிட்ஸ்ல இருக்கும்போது நம்ம யூனிட்ல 2,000 போட்டுருவோம். ஓகேவா? இது வந்து ஓப்பனிங் ஸ்டாக். ஸோ நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? காஸ்ட் பெர் யூனிட். நமக்கு காஸ்ட் பெர் யூனிட் வந்து நம்ம ஒரு யூனிட்டுக்கு 20 rupeesனு கண்டுபிடிச்சோம் இல்லையா? ஸோ அந்த காஸ்ட்டை தான் நம்ம இங்கே போட போகிறோம். 2,000 into 20 40,000. ஓகேவா? ஸோ அந்த காஸ்ட் வந்து நம்ம போட்டாச்சு. இங்கே பெர் யூனிட்ல கண்டுபிடிச்சோம்ல, அந்த காஸ்ட் தான் எடுத்துக்கணும். ஏன் நம்ம இந்த காஸ்ட் எடுக்கிறோம்னா இந்த யூனிட்ஸ் எல்லாமே வந்துட்டு ப்ரீவியஸ் ப்ராசஸ் ரிலேட் பண்ணினது. ஸோ அது ப்ரீவியஸ் ப்ராசஸ், இந்த ஒய்யோட ப்ரீவியஸ் ப்ராசஸ் என்னது? எக்ஸ். ஸோ எக்ஸோட காஸ்ட் பெர் யூனிட் தான் நம்ம ஓப்பனிங் ஸ்டாக்குக்கும் அந்த நம்ம இதால் மல்டிப்ளை பண்ணுவோம். அதாவது 2,000 into 20 rupees per unit மல்டிப்ளை பண்ணி 40,000 போடுவோம். அடுத்தது நமக்கு டைரக்ட் மெட்டீரியல் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 60,000. அது நம்ம டைரக்டாக போட்டுடலாம். 60,000. அடுத்தது டைரக்ட் வேஜஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 40,000. ஸோ அதையும் போட்டாச்சு. ஓகேவா?
அடுத்தது பாருங்க க்ளோசிங் ஸ்டாக் யூனிட்ஸ் ஃப்ரம் ப்ரீவியஸ் ப்ராசஸ். ஸோ ப்ரீவியஸ் ப்ராசஸ்ல க்ளோசிங் ஸ்டாக்கும் இருந்திருக்கு, அது வந்து இங்கே வந்திருக்கு 800. ஸோ க்ளோசிங் ஸ்டாக் வந்துட்டு எவ்வளோ யூனிட்ஸ் 800. இது வந்து கிரெடிட் சைடில் போகும். ஓப்பனிங் வந்து டெபிட், க்ளோசிங் வந்து கிரெடிட். ஸோ 800. ஸோ காஸ்ட் பர் யூனிட் போன ப்ராசஸில் எவ்வளோ கண்டுபிடிச்சோம், 20 rupees கண்டுபிடிச்சோம். ஸோ 800 into 20. ஸோ காஸ்ட் வந்து இதுக்கு 16,000 க்ளோசிங் ஸ்டாக்குக்கு போயிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபினிஷ்டு ஸ்டாக் அக்கௌண்ட். ஃபினிஷ்டு ஸ்டாக் அக்கௌண்ட்ல வந்துட்டு ப்ராசஸ் ஒய் அக்கௌண்ட்ல இருந்து எவ்வளோ வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி வெளியில போகுது அப்படின்ட்டு அது அவங்களே கொடுத்துட்டாங்க. அவுட்புட் பாருங்க 6000. ஓகேவா, அவுட்புட் இன் யூனிட் 6000 கொடுத்துருக்காங்க ப்ராசஸ் ஒய்க்கு. ஸோ ஃபினிஷ்டு ஸ்டாக் அக்கௌண்ட் 6000. அதுதான் வந்துட்டு மொத்தமாக ப்ராசஸ் ஒய் அக்கௌண்ட்ல கம்ப்ளீட் ஆகி வெளியில போறது வந்து பார்த்தீங்கன்னா 6000 யூனிட்ஸாக வெளியில போயிருக்கு. ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ டேலி பண்ண போகிறோம். 5000 + 2000 எவ்வளோ நமக்கு 7000. ஸோ 1 lakh + 40,000 + 60,000 + 40,000 எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு 2,40,000 வரும். ஸோ 2,40,000. இப்போ நம்ம இதை தான் வந்து ரெண்டு சைட்லையும் போடணும். கரெக்டாக டெபிட் சைடில் இருக்கிறத நம்ம கிரெடிட் சைட் போட்டு டேலி பண்ணணும். ஓகே, ஓகேவா, ரெண்டு சைடும் போட்டாச்சு. இப்போ 2,40,000ல 16,000 க்ளோசிங் ஸ்டாக்குக்கு போயிடுச்சு காஸ்ட். அப்போ பேலன்ஸ் இருக்கிறது தான் இந்த 6,000 யூனிட்ஸ்க்கான அமௌண்ட். ஓகேவா, ஸோ 2,40,000 மைனஸ் 16,000 பண்ணோன்னா எவ்வளோ வருது, 2,24,000 தான் 6,000க்கான காஸ்ட். ஓகேவா, இந்த 2,40,000ல ஆல்ரெடி 16,000 நம்ம க்ளோசிங் ஸ்டாக்குக்கு கொடுத்தாச்சு. பேலன்ஸ் இருக்க அமௌண்ட் தான் நமக்கு ஃபினிஷ்டு ஸ்டாக்கான காஸ்டா இன்கர் ஆகிருக்கும். ஓகேவா, இப்போ பாருங்க இங்க 7,000 இருக்கா டோட்டல், பட் இங்க வந்துட்டு 6,800 தான் இருக்கு. பேலன்ஸ் 200 வந்து நமக்கு என்ன ஆயிடுச்சு, லாஸ் ஆயிடுச்சு. ஏன்னா அவுட்புட் வந்து நம்ம இன்புட்டா கொடுத்துருக்கிறது வந்து இது எல்லாமே இந்த சைடு போட்டிருக்கிறது எல்லாமே இன்புட், இந்த சைடு போட்டிருக்கிறது எல்லாமே அவுட்புட். ஓகேவா, ஸோ இன்புட்டா இங்க வந்தது தான் அவுட்புட்டா இங்க வரணும். ஓகேவா, இன்புட் எவ்வளவு வந்திருக்கு நமக்கு டோட்டலா 7,000 நம்ம இன்புட் கொடுத்துருக்கோம், பட் அவுட்புட் எவ்வளவு வந்திருக்கு 6,800 தான் இருக்கு. அப்ப 200 என்ன இருக்கு, வேஸ்டேஜ். ஓகேவா, ஸோ 200 யூனிட்ஸ் வந்து நமக்கு வேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ 7,000 நம்ம இன்புட்டா கொடுத்தோம், வெளியில வந்துட்டு 6,800 தான் வந்திருக்கு. 200 வந்து நம்ம வேஸ்டேஜ்ல காமிச்சாச்சு. ஓகேவா, அது வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு. அந்த 200 யூனிட்ஸ் வந்து வேஸ்டேஜ்ல போயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம டோட்டல் பண்ணோம்னா இங்க 7,000 வந்துடும். ஓகேவா, வேஸ்டேஜுக்கு காஸ்ட் போடக்கூடாது. எப்பயுமே நம்ம வந்துட்டு காஸ்ட் பர் யூனிட் எப்படி கால்குலேட் பண்ணுவோம், அவுட்புட்ல இருந்து தான் கால்குலேட் பண்ணுவோம். இங்க அவுட்புட் வந்து எவ்வளவு வந்திருக்கு, 6,000 யூனிட் தான் அவுட்புட் வந்திருக்கு. ஓகேவா, ஸோ 6,800 யூனிட்ஸ் தான் அவுட்புட் வந்திருக்கு. 7,000 யூனிட்ஸ் வந்து அவுட்புட் வரல. ஸோ அதனால வந்து அந்த 200 யூனிட்ஸ்க்கு எப்பவுமே நம்ம வந்து காஸ்ட் வந்து கண்டுபிடிக்க மாட்டோம். ஏன்னா அது வந்து வேஸ்டேஜ் ஆச்சு. வேஸ்டான பொருளுக்கு நம்ம காஸ்ட் பர் யூனிட் போட மாட்டோம். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம காஸ்ட் பர் யூனிட் கண்டுபிடிக்கலாமா, காஸ்ட் பர் யூனிட். ஸோ எவ்வளோ யூனிட் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் இதில், ஃபினிஷ்டு ஸ்டாக் 6,000 டிவைடட் பை ஃபர்ஸ்ட் அமௌண்ட் போடணும், 2,24,000 டிவைடட் பை 6,000 ஈக்குவல் டு rupees. ஸோ எவ்வளோ வருது, 2,24,000 டிவைடட் பை 6,000 பண்ணால் நமக்கு 37.33 வருது. ஓகேவா, ஸோ 37.3 தான் வந்துட்டு நமக்கு காஸ்ட் பர் யூனிட். ஓகேவா, ஸோ அவ்வளோதான் இந்த சம். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, பாய்.